Hi friends, welcome to Kisam's Vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மும்பை வாலா மஷ்ரூம் கிரேவி. ரொம்ப டேஸ்டியா நல்ல க்ரீமியா சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ் இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். கண்டிப்பா செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. வாங்க இந்த மும்பை வாலா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் 400 கிராம் எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூமை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்ல உள்ளங்கையில் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊறட்டும். அதனால் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 முந்திரி பருப்பை ஹாட் வாட்டரை ஊற்றி ஊற வச்சிட்றேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிரம்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு 6 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் விடாமல் 1 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விடுங்க. அதோட பச்சை வடை கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே மஷ்ரூமை நம்ம தயிரில் ஊற வச்சுருக்கோம். அதனால தான் தக்காளியை சின்ன சைஸாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நான் இங்கேயே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தக்காளி நல்லா மசிறதுக்காக நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வந்திருக்கும். மறுபடியும் இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாடையெல்லாம் போகிறதுக்காக இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் மூடி வச்சுறேங்க. ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் நம்மளுக்கு பாத்திரத்தில் ஊற்றியிருக்க மசாலா எல்லாமே வந்துடணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பை அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாங்க. இப்போ இந்த ஜாரை கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மஷ்ரூம் வேகும் போது அதுலேருந்து நமக்கு தண்ணி வரும். அதனால் நம்ம சேர்க்க போகிற தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஆனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது அடியில் ஒட்டிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் ஒரு 3 தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டேங்க. ஒரு 5-6 நிமிஷங்கிட்ட ஆச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 6 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு தண்ணி வற்றிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். இதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்க வேணாம். அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போ இதில் நான் 1 கியூப் அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நம்ம ஊற்றின எண்ணெயும் மேலே வந்துடும். இந்த பட்டர் நல்லா உருகி வரும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, பட்டர் நல்லா உருகி நம்ம ஊற்றின எண்ணெயும் மேலே எலும்பி வந்துட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மும்பை வாலா மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. சப்பாத்தி புரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ரெசிபி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.